சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 34. சரி, தலைவரிடம் என்னை அழைத்துச் செல். தலைவர் மயக்கத்தில் இருக்கிறார். மருத்துவர் மருந்து கொடுத்திருக்கிறார். அவர் இந்த நிலையில் இருப்பதால் தான் கடல்மோகினிக்கு வந்திருக்கிறோம். நான் அவரை பார்க்க வேண்டும். உடனே என்னை அழைத்துச் செல். சரி, வாருங்கள். அவர் நிலையை பாருங்கள். இளைய பல்லவன் கங்கதேவனை அழைத்துச் சென்றான். அமீரும் பின்தொடர்ந்தான். பல்லவர்மனை பார்த்த கங்கதேவன் திடுக்கிட்டான். இவனா உங்கள் தலைவன்? இந்த பெண் யார் என்று காஞ்சனாவை சுட்டிக்காட்டினான். எங்கள் தலைவரின் மகள் மஞ்சளழகி. பல்லவர்மனுக்கு மகள் கிடையாதே, வளர்ப்பு மகள். சரி, இப்போது இங்கே வர காரணம்? கடல்புறாவை பழுது பார்க்க வேண்டும். அதற்கான வசதிகளை தேடி இந்த கடல்மோகினியிடம் வந்திருக்கிறோம். அதற்கென்ன கங்கதேவா? வேண்டிய வசதிகளை செய்து தருகிறேன், வாருங்கள் என்று அழைத்தான் முறுக்கு மீசை கங்கதேவன். முதலில் போரில் வென்ற சோழ மரக்கலங்கள் 2 பழுது பார்க்க வேண்டும். தங்கள் துறைமுகத்தில் ஏற்கனவே 4 மரக்கலங்கள் உள்ளன. துறைமுகத்தில் அவ்வளவுதான் இடம் இருக்கும். அதனால் கடல்புறா கரையோரத்திலேயே இருக்கட்டும். சரிதானே? கங்கதேவா, உனக்கு கடற்பழக்கம் ரொம்ப இருக்கிறது. நானும் உன்னைப் போலத்தான். நம் இருவருக்கும் பெயர் பொருத்தம் மட்டுமின்றி எல்லா விஷயத்திலும் ஒற்றுமை உள்ளது. இனி இந்த கடல்மோகினி விஷயத்தில் நான் வேறு நீ வேறு அல்ல. ஆமா, பல்லவர்மனை என்ன செய்யப் போகிறாய்? கடல்மோகினியில் இறக்கி சிகிச்சை செய்ய வேண்டும். அது என் கடமை. பல்லவர்மனை கொல்ல காரணம் இருக்கிறது. ஆனால் இம்முறை இவனை தப்ப விடுகிறேன். என் விடுதியிலேயே வைத்து சிகிச்சை செய்யலாம். உனக்கும் சகல வசதிகளை செய்து தருகிறேன். ஆனால் நீ நான் சொல்வதை செய்ய வேண்டும். சொல்லுங்கள் தலைவரே, நான் காத்திருக்கிறேன். நேரம் வரும், அப்போது சொல்கிறேன். இப்போது விடை பெறுகிறேன் என்று சொல்லி படகில் ஏறினான். அமீர் இளைய பல்லவனிடம், படைத்தலைவரே, இவன் எப்படி? இதுவரை சந்தித்த எதிரிகளுள் பயங்கரமானவன். பல்லவர்மனை விடவா? அவனை விட பல மடங்கு பயங்கரமானவன், முரடன். இப்படி பேசிக்கொண்டே கங்கத்தேவனின் படகை கவனித்தான். படகு கரையை அடைந்ததும் அங்கிருந்த சிலரை அழைத்து ஏதோ சொன்னான். அமீருக்கும் கண்டியத்தேவனுக்கும் அவனை காட்டிக்கொண்டே காஞ்சனா இருக்கும் அறையை நோக்கி நடந்தான். காஞ்சனா கவலையுடன் இருந்ததைக் கண்டு, காஞ்சனா, கவலை எதற்கு? நான் இருக்கும்போது உனக்கு என்று கேட்டான். கவலைக்கிடமான நிலை இல்லையா? ஆம், கவலைக்கிடமான நிலைதான். இதைவிட மோசமான நிலையில் சமாளிக்கவில்லையா? ஆம், சமாளித்தீர்கள். எப்படி மறக்க முடியும்? அவன் வலது கை அவளது கூந்தலை மெல்ல வருடியது. அவள் தொடர்ந்தாள். பாலூர் பெருந்துறை வீதியையும் பெருந்துறை கடற்கரையையும் எப்படி மறக்க முடியும்? வேறு இடங்கள் உனக்கு நினைவில்லையா? எந்த இடங்கள்? கோதாவரி நதியில் நீ நீராடியதை, நான் மறைந்திருந்து பார்த்ததை, அப்புறம் புஷ்பச்சோலையில் நாம் நடந்து வந்ததை, அப்புறம் கோதாவரி கரையோரத்தில் உள்ள தோப்பு குடிசை, அதன் உட்புறம். அவள் மெல்ல
அவன் மார்பில் சாய்ந்தாள். சிறு வணிகர் வீதி, அங்கு அமீர் வீடு, அங்கு கட்டிலில் ஒரு பெண்புறா, பெண்புறா அருகில் இந்த வீட்டுப்புறா. அப்போது ஏதோ உளறினீர்கள், கடற்புறா கடற்புறா என்று. இப்போதுதான் புரிகிறது இந்த மரக்கலத்துக்கு பெயர் கடற்புறா என்று ஏன் பெயர் வைத்தீர்கள் என்று சொல்லிவிட்டு இளைய பல்லவனின் விழிகளை பார்த்தாள் காஞ்சனா. என்ன அப்படி பார்க்கிறாய்? ஒரு சந்தேகம். நாம் பிரிந்து ஆண்டுக்கு மேல் ஆகிறது. நீங்கள் இந்த ஆண்டில் எந்த பெண்ணையும் சந்தித்ததில்லையா? காஞ்சனா, ஒரு உண்மையை புரிந்து கொள். எத்தனை பெண்கள் வந்தாலும் காதல் என்னும் உறவில் ஒருத்திதான் வர முடியும். அந்த ஒருத்தி நான் தானா? ஆம் காஞ்சனா, அதில் என்ன சந்தேகம் என்று சொல்லி தலை குனிந்தான். எங்கே என் முகத்தை பார்த்து சொல்லுங்கள். அப்போது அமீர் அங்கே வந்தது இளைய பல்லவனுக்கு ஆறுதலாக இருந்தது. என்ன அமீர்? படைத்தலைவரே, மேல்தளத்துக்கு வந்து பாருங்கள். துறைமுகத்தில் கடற்புறாவை சிறைப்பிடிக்க ஏற்பாடுகள் பலமாக நடக்கின்றன. இளைய பல்லவன் காஞ்சனாவை அங்கேயே விட்டுவிட்டு மேல்தளத்துக்கு ஓடினான். துறைமுகத்தை பார்த்தான். 2 பக்கங்களிலும் பக்கத்துக்கு 2 மரக்கலங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. எதிரியின் திட்டத்தை அறிந்து கொண்டான். அமீர், நாம் பிடித்த கலிங்க கப்பல் 2 மட்டும் அங்கே கொண்டு போ. அந்த 2ஐயும் பழுது பார்த்ததும் புறப்படலாம். அதுவரை கடற்புறா கடலிலேயே நிற்கட்டும். அப்படியானால் நமது லட்சியம் கலிங்கத்தின் கடற்படையை உடைப்பது தானே? அது நிச்சயமாக நடக்கும். அமீர், நான் சொன்னபடி செய். நீயும் நானும் இன்னும் 2 உபத்தலைவர்களும் கரைக்குப் போக தயாராகுங்கள். எல்லோரும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை அணிந்து கொள்ளுங்கள். கங்கதேவன் பிரமித்து போக வேண்டும். கண்டியத்தேவரை கூப்பிடுங்கள் என்று சொன்னான் இளைய பல்லவன்.